எப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் செய்றது? இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோவை என்னென்ன டைப்ஸ்லலாம் நம்மளால ரீபேலன்ஸ் பண்ண முடியும்? இத பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் மிஸ்டர் ஜிதேந்தர், அப்புறம் மிஸ்டர் ராமலிங்கம் நம்மளோட இருக்காங்க. ஜிதேந்தர், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். யுவர் ரீபேலன்சிங் அன்லெஸ் யுவர் கோல் சேஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்கள் கோல் சேஞ்ச் ஆகுதுன்னா மட்டும் ஐ திங்க் யூ கேன் கன்சிடர் யுவர் ரீபேலன்சிங் பொசிஷன். பட் செகண்ட், சில பேர் இருப்பாங்க டு டூ அ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங். ஸோ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி we don't know how much is the long term creation அன்றது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்கும் ஈக்விட்டியில். ஏன்னா இந்த எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் இந்த ஒரு 1 lakh ஆஃப் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரேதர் வி குட் டேக் ஆல் டேக்ஸ் எடுத்தால் கூட இதோட கிரியேஷன்ஸ் வெல்த் கிரியேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மை சிம்பிள் ஆர் மை திங் வில் பி அன்லெஸ் யுவர் கோல் சேஞ்ச் ஐ டோன்ட் திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் perspective of asset allocation or rebalancing of asset allocation is very very important. So if your goal remains same, stick to the portfolio, and whenever you think your goal is very near, apo apo I think you can do the asset class change or rebalancing. Like I would like to add couple of points. Rebalancing பண்ணணுமா வேணாமா அப்படின்றத ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி உங்களுடைய எக்ஸ்போஷர் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க 70-30 ரேஷியோ, அந்த ரேஷியோ என்ன வச்சிருக்கீங்க, அது ரீசனபிளா டிஸ்லோகேட் ஆயிருக்கா இல்லையான்றத ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா போதும். ரெண்டாவது, மார்க்கெட்ல ஏதாவது ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, மார்க்கெட்ல ஒரு 30% கிராஷ், ஒரு 30% மார்க்கெட் அப், அந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா தென் அந்த மாதிரி சமயத்துக்கு ரீபேலன்ஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணலாம். எப்படி ப்ராக்டிக்கலா டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெகுலரா எஸ்ஐபியில பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்க ரேஷியோ 70-30ல இருந்து 80-20 60-40 டிஸ்லோகேட் ஆகுதுன்னா நீங்க அந்த ஃபியூச்சர்ல பண்ண போற எஸ்ஐபிய டைவர்ட் பண்ணீங்கன்னா போதும், அதை 70-30க்கு திரும்ப வர்ற மாதிரி நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூ ஆர் டூயிங் எஸ்ஐபி இன் ஃபிக்ஸட் இன்கம் ஸ்கீம்ஸ் அஸ் வெல் அஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ அந்த அலோகேஷனை சேஞ்ச் பண்ணும்போது 60-40ல இருந்து 70-30கோ அல்லது 80-20ல இருந்து திரும்ப 70-30கோ கொண்டு வந்துக்கிட்டோம். அதனால ஒவ்வொரு தடவையும் அசட் அலோகேஷன் ரீபேலன்ஸ் பண்ணும்போது ஒரு அசட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு அசட் கிளாஸ்க்கு வித்ட்ரா பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அன்லஸ் அதர்வைஸ் மேஜரா மார்க்கெட்ல ஒரு கிராஷ் இருக்கு, மார்க்கெட்ல ஒரு மேஜர் அப்ரன் இருக்கு அப்படின்ற போது நம்ம வந்து அதை பண்ண வேண்டியது இருக்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.